friends, welcome to Spreading from Dubai channel. இது வந்து துபாய் vlog number 3 அண்டர் வாட்டர் அக்வாரியமுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம். இப்போ வந்து நம்ம எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அங்கே போய் நான் வந்து வீடியோவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே போய் நான் வீடியோவை ஷூட் பண்ணுறேன். பாய். அந்த அண்டர் வாட்டர் அக்வாரியமுக்கு வந்துட்டோம். நான் மேலே போனோன்னே உங்களுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து துபாய் மார்க் வந்துட்டோம். அங்கே பாருங்கள், ஒரு சீட்டா இருக்குது, அழகாக சூப்பராக இருக்குது, டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்தாச்சு துபாய் அக்வாரியம். இது வெளில என்ட்ரன்ஸ்க்கு ஃபிஷ்லாம் போட்டிருக்காங்க, செமையாக இருக்குல்ல. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நான் உண்மையான ரியல் பிக்சர் மேலே வந்து ஒரு அழகாக டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து போச்சு. நிறையா ஃபிஷ் இங்கே இருக்கு. ஒரு மீடியம் சைஸான ஃபிஷ் அங்கே உட்காந்துருக்கு. அந்த ஒயிட் ஒன் டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து அதுக்கு ஒரு ஃபேஸ் இருந்தது. அது நான் நம்பவே முடியல, அந்த ஃபேஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு தெரியும் பாருங்களேன் இப்போ ஃபேஸு. அப்போ பாருங்களேன் அந்த ஃபேஸை. இந்த பாருங்கள், அந்த ஃபேஸ் அழகாக தெரியுது. நான் அதுக்கு முன்னாடி ஃபிஷ்க்கு ஃபேஸ் இருக்கிறதே எனக்கு தெரியாது. இந்த பாருங்கள், ஃபேஸ் அழகாக இருக்குது. அதுக்கும் நம்மளுக்கு மாதிரி ஐஸு மவுத்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க வந்து ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துக்கும். ஃபிஷ்க்கெலாம் ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு ஹாய் சொன்னேன், அவங்களும் ஹாய் சொன்னாங்க. இப்போ பாருங்களேன், ஹாய் சொல்லுவாங்க பாருங்கள். இதை பாருங்கள், ஹாய் சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஃபிஷ்க்கு வந்து அதோட நோஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ் ஒரு குரூப்பாக போகுது. ஒரு சைட் பாருங்கள், ஒரு குரூப்பாக போயிட்டுருக்கு. சில ஃபிஷ்லாம் கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு வருது. பாருங்கள், பிங்க் அண்ட் ஒயிட் ஃபிஷ்லாம் அழகாக போகுது. மேலே இருந்து தண்ணி அழகாக வருது. மேலே க்ரீனிஷாக இருக்குது. கீழே ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து மங்கூஸ் வந்து அப்படியே மேலே அப்படியே ஸ்விம் பண்ணுது. பாருங்கள், எங்களுக்கு பக்கத்தில் ஸ்விம் பண்ணிச்சு. வரும் பாருங்களேன், அதோ பாருங்கள், அழகாக ஸ்விம் பண்ணிகிட்டே போகுது. இங்கே வந்து என்னென்ன ஃபிஷ் உள்ளே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஒரு போட்டில். பாருங்கள், இது வந்து ஒரு மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபிஷ்லாம் இருக்குது. இதில் டோன்ட் டச்ன்னு போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே அழகாக போச்சு. ஒயிட் அண்ட் பிளாக் மிக்ஸான மீடியம் சைஸ் ஃபிஷ் இது. சின்ன சின்ன ஃபிஷ்ஷும் அதுக்குள்ளே போகுது. இதை போட்டிருக்கு பாருங்கள் ஒரு போர்டில் என்னென்ன ஃபிஷ் உள்ளே இருக்குன்னு. இது வந்து ரொம்ப லார்ஜான ஃபிஷ். இது வந்து சின்ன ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ். இது வந்து எல்லோ ஃபிஷ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோ ஃபிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்ததில். மேலே அப்படியே க்ரீனிஷாக வச்சுருக்காங்க. நிறைய லீவ்ஸ் இருக்குது. இதோ பாருங்கள், நிறையா ஒரு குரூப்பாக எல்லோ ஃபிஷ் இருக்குது பாருங்கள். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலேருந்து அழகாக வாட்டர் வருது. இந்த வருது பாருங்கள். இதுவும் அழகாக இருக்குது. இதை பாருங்கள், அந்த நோஸ் வந்து பாருங்களேன், ரொம்ப நீட்டாக இருக்குது.
கீழே வந்து போட் போச்சு ஃபிஷ்ஷோட. அது வந்து நான் போகல, ஆனால் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். கீழேருந்து அழகாக எல்லோ போட் வந்து வருது. இது வந்து பென்குயின்ஸ் ஐஸில் அழகாக இருக்குது. நான் வேர்ல்டில் பென்குயின்ஸ் இருந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன் பென்குயின். இது வந்து ஒரு சர்க்கிள் அழகாக குட்டி குட்டி ஃபிஷ் போகுது. இந்த மாதிரி சர்க்கிள் அழகாக குட்டி குட்டி ஃபிஷ் வந்து போகுது. இங்கேயும் ஒரு டைப் ஆஃப் க்ரோக்கடைல் தான் இருக்குது. சின்ன க்ரோக்கடைல் இந்த வாட்டரில் இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், வாட்டரில் இருக்குது. இது வந்து ஷார்க். கெமீலியன் அதுக்கு அந்த கலருக்கு மாறிக்குது. இந்த கெமீலியன் இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள் கெமீலியன். சின்னதும் இருந்தது பெருசும் இருந்தது. இது வந்து நைட் ட்ரெஸ், நைட்டில் போட்டால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கிளாஸ்க்கு கீழே க்ரொக்கோடைல் இருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்களேன், க்ரொக்கடைல் கீழே இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள். அது வந்து பேபி க்ரொக்கடைல், கீழே வந்து மதர் க்ரொக்கடைல். பேபி க்ரொக்கடைல் அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். மதர் க்ரொக்கடைல் வந்து கீழே, மதர் க்ரொக்கடைலும் பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து கெமீலியன் தான். இங்கே பாருங்கள், ப்ளூ வேல் மாதிரி இருக்குது. இது வந்து ஷார்க்கோட எக்ஸ், க்ரொக்கடைலோட எக்ஸ். இதை பாருங்கள், க்ரொக்கடைலோட டீத் பக்கத்தில். என்னோட குட் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். க்ரொக்கடைலுக்கு பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் இருக்குது. அந்த ரெட் ஃபிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எல்லோ அண்ட் ரெட். இதை போது பாருங்கள், ரெட் ஃபிஷ். இது வந்து கிராப். இது வந்து சின்ன குட்டி ஃபிஷ். அந்த ரெட் ஃபிஷ் போது பாருங்களேன் எனக்கு பின்னாடி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோ போது பாருங்கள், ரெட் ஃபிஷ், டீப் ரெட் ஃபிஷ். பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் எல்லோ மிக்சடு ஃபிஷ் கூட போகுது. அது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ். பாருங்கள், டாட் டாட்டாக இருக்குது, ஒரு பிளாக் டாட்டாக இருக்குது. இந்த பிளாக் ஃபிஷ், ஃபுல் பிளாக் ஃபிஷ். இதோ எல்லோ ஃபிஷ் எல்லாம் மிக்ஸாக இருக்குது. இதுவும் குட்டி குட்டி ஃபிஷ் தான். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஷ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் துபாயில் இருக்கீங்கன்னா இது போய் அண்டர் வாட்டர் ஜூ போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. Do not touch. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான். இதோ அது பாருங்கள், ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். மக்காவ் பேரட் 3-4 இருக்குது. ஃப்ராக்,
இது வந்து ஸ்னேக் படுத்துருக்கு பாருங்களேன் ஸ்னேக்கு. இது வந்து ஸ்னேக்கு சாப்பிட்றதுக்காக ரேபிட் வச்சுருக்காங்க. ரேபிட்டும் கேரட் சாப்பிட்டுருக்கு. இதை பாருங்க, அங்கே ஸ்னேக் படுத்துருக்கு. ஆனால் இங்கே ரேபிட் கேரட் சாப்பிட்டுருக்கு. ஸ்னேக்கு ஃபுட் தான் ரேபிட். இதோ போது பாருங்கள் ரேபிட். இருக்கு. இதோ ரேபிட் உட்காந்துருக்கு பாருங்க கேரட் சாப்பிட. ரேபிட் போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம பயமுறுத்துறதுக்காகவே பிளாக்கிஷாக வச்சுருக்காங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணி. லைட்டே இல்லை சுத்தமாக. உள்ளனா ரெட்டாக இருந்தது பாருங்க. அவுல். இது வந்து கெமிலியன், பேந்தர் கெமிலியன். அங்கே உட்காந்துருக்கு க்ரீனா. இதோ இருக்கு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. இதோ இருக்கு. இதோ க்ரீனுக்கு மேலே உட்காந்துருக்கனால க்ரீன் ஆயிட்டு. இது வந்து பிரிட்ஜு. இது வந்து ரொம்ப கொடூரமாக ஆணுச்சு. இதில் அப்படி என்ன த்ரில்லிங்காக இருந்ததுன்னா அவுல் பக்கத்துலேயே பறந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜ் ஆடிக்கிட்டே இருந்தது. கீழே ஃபிஷ் இருந்தது. இன்னும் க்ரொக்கடைல் கீழே இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பக்கத்துலேயே அவுல் பறந்தது. இதான் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. பிரிட்ஜும் ரொம்ப ஆனது. கீழே ஃபிஷ் இல்லாமல் க்ரொக்கடைல் இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்திருக்கும். அது வந்து ஸ்னேக் ஏரியா தான். நாங்கள் எவ்வளோ லைட்டே போடாமல் நம்மளை பயமுறுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. லைட்ஸ்லாம் ரொம்ப ஆஃபில் தான் இருக்குது எல்லாம். சூப்பராக இருக்குது. நல்லா உள்ளே ரெட்டிஷாக இருக்குது. கீழே க்ரொக்கடைல், மேலே நாங்கள் நிற்கிறோம். இதுதான் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. மேலே கிளாஸ் தான். கிளாஸ்க்கு மேலே தான் நிற்கிறோம். கீழே க்ரொக்கடைல்லாம் எடுத்துப்பாங்க. பேபி க்ரொக்கடைல். இங்கே பாருங்கள், மதர் க்ரொக்கடைலும் பேபி க்ரொக்கடைல் மதர் க்ரொக்கடைலுக்கு மேலே உட்காந்துருக்கு, படுத்துருக்கு. இது வந்து க்ரொக்கடைலோட எக்ஸ் வந்து இருக்கு. இது வந்து க்ரொக்கடைலோட டீத் பக்கத்தில் நின்றுருக்கும். இது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. பாருங்க, நிறையா ஃபிஷ், ரெட் ஃபிஷ் பின்னாடி போகுது பாருங்க. மேலே ஃப்ளமிங்கோ, அது பொம்மை தான். நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.